ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ வெண்பொங்கல் தேங்காய் சட்னி வைக்க போகிறோங்க. நான் இந்த கிளாஸில் பச்சரிசி எடுத்துருக்கேங்க. இது ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் 1/4 பங்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டையும் நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இது இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நான் குக்கர்லேயே வேக வைக்க போகிறதில்ல, இதில் தான் வைக்க கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டா இதிலே நல்லா வெந்து வந்துடும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு இந்த குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மூட வச்சுருங்க. அது நல்லா வெந்து கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு வேக வச்சுருங்க. கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சாவே போடுங்க. அந்த ப்ரெஷர்லேயே நல்லா அது வெந்துருங்க. பச்சரிசி தானே ஈஸியாக வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட்டிங்கனாவே போதுங்க. பச்சரிசி ஈஸியாக வெந்துடும். நமக்கு அது ஒரு 10 நிமிஷம் நம்ம விட்டோம்னாலே போதும், வெந்து வந்துடும். இந்த மாதிரி கொலையாக வெந்து வந்துடும். அதை நல்லா நம்ம கிளறி விட்டுட்டோம்னா போதுங்க. மசிச்சு விட்டு கிளறினா ரெடி ஆயிரும் பொங்கல். இப்போ இதுக்கு நம்ம வந்து தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நெய்யில் தான் தாளிக்க போகிறோம். நெய் நம்ம தேவையான அளவு ஊற்றிட்டு தேவையான அளவு ஊற்றிட்டு மிளகு ஜீரகத்தை நான் நல்லா நுணுக்கி வச்சுருக்கேங்க. அப்படியே முழுசாக போட்டால் அந்த பிள்ளைங்களாம் மிளகு சாப்பிடாம அப்படி தனித்தனி எடுத்து வச்சுருக்கு. அதனால் நல்லா நான் நுணுக்கி வச்சுருக்கேன். அதனால் மிளகு ஜீரகம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இஞ்சியையும் நல்லா தட்டி வச்சுருக்கேங்க. இஞ்சி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க, பெருங்காயம் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு தாளிப்பு ரெடி ஆயிரும். தாளிப்பு ரெடி ஆனணும் அந்த பொங்கலில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். இது நல்லா கொஞ்சம் வாசம் வர வரையும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நெய் பத்தலைன்னா நெய் நம்ம லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பு தான் கொஞ்சம் முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த நம்ம ஏற்கனவே வேக வச்ச பச்சரிசியும் அந்த பருப்புலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. ஃபஸ்ட் டைமும் தாளிச்சிக்கலாம், இல்லை லாஸ்ட்டில் இந்த ஃபஸ்ட்டு தாளிச்சு பண்ணாலும் ஒரு டேஸ்ட்டு அது ஒரு மாதிரி இருக்கும். இல்லை லாஸ்ட்டில் தாளித்து கட்டினாலும் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி லாஸ்ட்டில் தாளிச்சு இந்த மாதிரி வேக வச்சிருக்கிறதுல மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. அப்புறம் இப்படி மிக்ஸ் பண்ணி தான் இந்த இவ்வளோ நெய் பத்தாது. இப்போ நம்ம இன்னமும் ஊற்றி நம்ம கிளறி அந்த ஹீட்டோடு நம்ம கிளறி அந்த நல்லா குழஞ்சு வர வரையும் நமக்கு அந்த ஹீட் இருக்குதுங்க. நான் அடுப்பு ஆஃப் பண்ணலை, நெய் பத்தாது. இன்னும் கொஞ்சம் ஊற்றி தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம தாளிப்பு கொடுத்துட்டு திருப்பி நம்ம நெய் போட்டு கொஞ்சம் நெய் மட்டும் ஊற்றுறதுனா ஊற்றிக்கங்க, இல்லை எண்ணெய் கூட ஊற்றிக்கங்க. தாளிப்பு மட்டும் ஊற்றிட்டு நெய்யில் பண்ணணும்னா கூட பண்ணிக்கோங்க. நம்ம என்ன நெய் வேணால் இவ்வளோ மட்டும் ஊற்றிட்டு சூட்டோட கிளறி வச்சுட்டிங்கன்னா நமக்கு வெண்பொங்கல் ரெடி ஆயிருங்க. அவ்வளோதாங்க, வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், வெண்பொங்கல் ரெடி. அடுத்து நம்ம சட்னி பண்ணலாம். தேங்காய், வெள்ளைப்பூடு, இஞ்சி, பச்சை மிளகாய், இவ்வளோதான். இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் எடுத்துக்க வேண்டியதாங்க. பச்சை மிளகாய், இஞ்சி, பொட்டுக்கடலைங்க. நாங்கள் பொட்டுக்கடலை வந்து சட்னி டால்னு சொல்லுவாங்க, இல்லை இதுக்கு பட்டாணி கடலைன்னு சில பேர் சொல்கிறாங்க. பொட்டுக்கடலை தான் நம்ம மதுரை சைடு சொல்கிறது. பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். தேங்காய்லாம் முத்துன தேங்காய் இருந்தால் ஒரு சின்ன டிப்பு. முத்துன தேங்காய் இருந்தால் அரைச்சா ஒரு மாதிரி சட்னி சேராமல் இருக்கும்ல, அதுக்கு சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டிங்கன்னா அந்த சட்னி நமக்கு நல்ல ஒரு இலை தேங்காய் அரைச்சா இப்படி சட்னி இருக்கும். அந்த மாதிரி எனக்கு நாட்டு சைடு மோஸ்ட்லி தேங்காயெல்லாம் முத்துன மாதிரி தான் வரும். நான் என்ன பண்ணுவேன், அதுக்காக சுடு தண்ணி ஊற்றினா சட்னி அரைப்பேன். அரைச்சா அது வந்து நல்லா இலச தேங்காய் அரைச்ச மாதிரி கிடைக்கும். அது இருக்கவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். அதனால அப்படி அரைச்சிக்க வேண்டியதான். இது அப்படியே கொஞ்சம் இந்த சைட் பை சைடில் இந்த பொங்கலையும் பார்த்துட்டு பண்ணிக்கிறேங்க நான். அப்புறம் இந்த சட்னியும் ஆயிடுச்சு. அரைச்சிட்டு வந்தாச்சு. சட்னியை கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்க வேண்டியதாங்க. தாளிச்சிட்டா வெண்பொங்கல் வித் தேங்காய் சட்னி ரெடி ஆயிருங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெண்பொங்கல் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்க, பாய்ங்க. சண்டே காலையில் எங்கள் வீட்டில் தாங்க. சண்டே இன்றைக்கி என்ன ரெடி ஆயிடுச்சு, கொஞ்சம் எடிட் பண்ணி என்னால் போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. ஓகேங்க, பாய்ங்க.